ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டாவும் ரோட்டுக்கடை சால்னாவும் தான். ரோட்டுக்கடை சால்னா சிக்கன் குருமாவே மிஞ்சுற அளவுக்கு டேஸ்ட்டாகவும், பரோட்டா ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். அதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சால்னா செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க. தீஞ்சு போயிடும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். ஏன்னா இதுதான் குருமாக்கான அந்த திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்க போது எக்ஸ்ட்ராவாக அந்த சிக்கன் குருமா அடிச்சுக்கிற அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்க போகிறதும் இந்த மசாலா தான். நம்ம நேரடியாக உடனே அரைச்சி செய்கிறனால இந்த குருமாக்கு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க போகிற மசாலா பொருட்கள் என்னென்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு சால்னா செய்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். நான் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரிஞ்சி லீஃபும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி இலை, நல்லா பழுத்த 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா பவுடர்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது ஜூஸியாக வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு குருமா தயார். இப்போ கவர் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கியிருக்கேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பரோட்டாக்கான வேலையை பார்க்கலாம். நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு இப்போ செய்கிற மாதிரி நல்லா பிசைச்சிக்கோங்க. இது மைதா மாவு கொஞ்சம் அது ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கையில் ஒட்டாமல் கிடைக்கணும். அதுதான் இதுக்கு கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கீழே அந்த கிச்சன் மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. நல்ல பரோட்டா நல்ல மிருதுவாக கிடைக்கும். ரொம்ப நேரம் ஆனால் கூட ஹார்ட் ஆகாது, அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளை போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது மேலே எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறுற அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெயை விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் நான் எடுத்திருக்கேன். மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா உப்பியே வந்திருக்கு. நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. சிலருக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நல்லா அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரோலரை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. வந்துட்டு விசிறி மடிக்கிற மாதிரி அப்படியே விசிறி மடிப்பு மாதிரி இதை நல்லா மடித்து விட்டுட்டு அந்த சுற்றி கடைசி வர அந்த முனையை நடுவில் விட்டுட்டு
இந்த பாருங்கள், இன்னொரு கூட செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மேலே வரதை இப்படி சுற்றி விட்டுறணும் உள்ளர. திருப்பி இதில் எண்ணெய், அந்த மீதி இருக்க எண்ணெயில் அப்படியே தடவிட்டு நம்ம கையிலே அழுத்தம் கொடுத்துட்டு அது பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம வந்து லேசாக வச்சு கட்டையில் தேய்ச்சி கொடுக்கணும். இப்போ வந்து தோசைக்கல் வந்து ஹீட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஏன்னா இது வந்து லேயராக இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு வந்து மேலே வெந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. 2 சைடும் லேசாக ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஆயில் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுட சுட நல்ல மிருதுவான பரோட்டா வந்து ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த சால்னாவும் பரோட்டாவும் கண்டிப்பாக நீங்கள் கடையில் சாப்பிட்ட டேஸ்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு கொண்டு வரும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றனால அது ஒரு ஹெல்த்தி தான். அதனால் எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை